ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து எப்படி மற்றவங்களுடைய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு நாம் எப்படி விக்டிம் ஆகாமல் நம்ம வந்து தவிர்க்கிறது, வந்து ஆன்லைன் ஃப்ராட்ஸ்லாம் என்னென்ன மாதிரி நடக்குது. ஆன்லைன் ஃப்ராட்ஸ்னால் யாரோ ரிமோட்டில் எங்கேயோ ஒரு தெரியாத இடத்துல இருந்து நம்மளை வந்து இமெயில் மூலமாகவோ இல்லை எஸ்எம்எஸ் இல்லை கால் மூலமாகவோ நம்மளை காண்டாக்ட் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், அடுத்தது இவங்க வந்து தெரியாத கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ இருந்து காண்டாக்ட் பண்றது இப்போ நம்ம முதல்ல சொன்னது. ரெண்டாவது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களே, நம்ம சரௌண்டிங்ல இருக்கிறவங்களே ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்மளை வந்து ஃப்ராட் பண்ணி மோசம் பண்றாங்க, ஏதோ ஒரு ஃபைனான்சியல் லாசஸ் உருவாக்குறாங்க இல்லையா? ஸோ அதுல எந்த மாதிரியான ஃப்ராட்ஸ் நடக்குது நம்ம சரௌண்டிங்ல, அதை வந்து எப்படி நம்ம வந்து உஷாரா இருந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறத பத்தியும் நான் இந்த கொஞ்சம் அவேர்னஸ்க்காக இதை நான் கொடுக்குறேன். இது வந்து ஒன்று என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ என்னுடைய ஓன் அனுபவங்கள்லையோ இருந்துதான் இதை நான் ஷேர் பண்றேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஆன்லைன் ஃப்ராட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபிஷிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் வந்த மாதிரியும், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றதுக்கு லிங்க் வரும், இல்லைன்னா வந்து உங்க அக்கௌண்ட்ல லாகின் ஆகிறதுக்கான லிங்க் வரும். பார்த்தா பேங்கோட வெப்சைட் மாதிரியே இருக்கும். அதை பார்க்கறதுக்கு நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக அதை பார்க்க மாட்டோம். கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம். அப்போ வந்து அவங்க வந்து நம்முடைய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி பண்ணுவாங்க. இது கொஞ்சம் இப்போ வந்து ப்ரிவென்ட் பண்றாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம ஓடிபி இருக்கு இல்லையா, அதாவது ஃபோன் ஓடிபி வர மாதிரி இப்பெல்லாம் பேங்க்ஸ் அக்கௌண்ட் ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மாத்திட்டதுனால இந்த மாதிரி ஃபிஷிங் அட்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. பட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு ஃபோனுக்கு வரும். ஆனா வந்து கொஞ்சம் இந்த ஓடிபி சொல்றீங்களா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு முறை வந்து ஃபேஸ்புக்ல இருந்து எனக்கு ஒரு யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் வந்து சேட் பண்றாங்க. அதாவது அவருடைய வந்து என்னுடைய அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிடுச்சு, என் அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு உங்க ஹெல்ப் வேணும், கொஞ்சம் பாஸ்வேர்டு உங்க இப்போ ஓடிபி ஒன்று உங்களுக்கு வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்றதுக்கு இன்னொருத்தர் அங்கிருந்து சேட் பண்றாரு. பாருங்க, இது வந்து அவருடைய அக்கௌண்ட் ரெக்கவர் பண்றதுக்கு அவர் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்கிற மாதிரி நம்மகிட்ட ஓடிபி கேட்கிறார். இது வந்து மெசஞ்சர்ல, ஃபேஸ்புக்ல இருக்கிற மெசஞ்சர்ல ஒரு சேட்டுக்கு வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து திரும்ப வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு கொடுத்துருவேன். நீங்க வந்து யூர் ட்ரைங் டு டூ ஹேக் இன் டு மை அக்கௌண்ட் அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ராடுலண்ட்டுக்கு, நீங்க எங்க இருந்தாலும் உங்களை ட்ராக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருந்து வார்ன் பண்ண பிறகு அப்புறம் டிஸப்பியர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் வந்து இஸ் நாட் கான்டாக்டட் மீ. ஸோ அந்த மாதிரி ஓடிபி வந்து ஃபர்ஸ்ட் எதுக்காகங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவருடைய அக்கௌண்ட்டுக்குன்னா அவருக்கு தான் போகணும் ஓடிபி, ஏன் எனக்கு வரணும்? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, என்னுடைய சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு அனுப்புறோம், இந்த ஓடிபியை சொல்லுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்தது, ஆன்லைன் ஃப்ராட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில்ல வரும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு லாட்டரி வின் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவோம், இது இனிஷியல் ஃபீஸ் மாதிரி பே பண்ணணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாட்டரி, ஜென்யூன் லாட்டரியில அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒன்ஸ் லாட்டரி வாங்கி இருக்கணும், வாங்கினாதான் உங்களுக்கு லாட்டரியே விழும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வாங்காத ஒரு லாட்டரி எப்படி லாட்டரி விழும்? ஃபர்ஸ்ட் நம்ம வி ஹேவ் டு கொஸ்டின். ரெண்டாவது வந்து அப்படியே லாட்டரி விழுந்தாலும் நமக்கு வந்து அவங்க தான் வந்து நமக்கு பே பண்ணணுமே தவிர்த்து நாம ஏன் பே பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் யூ ஹேவ் டு பே. புரியுதுங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாஷிங்டன்ல இருந்து வந்த மாதிரி, அதாவது கிரிமினல், அது FBI கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் டிவிஷன்ல இருந்து ஒரு இமெயில் வந்த மாதிரி வருது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இது சம் காம்பன்சேஷன் கிளைம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு நடக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF கிட்ட இருந்து வந்த மாதிரியும் இதுல வந்து FedEx சார்ஜஸ் இதுல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து சார்ஜ் கேட்கறாங்க. அவங்க வந்து நமக்கு வந்து எவ்வளவு மில்லியன் அனுப்ப போறாங்கன்னா வந்து டெபிட் கார்டுலாம் நம்ம கொடுக்க போறாங்களாம். அதை வந்து IMF ஃபண்டுல இருந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து தேவைப்படும் போது அமௌண்ட்லாம் வித்ட்ரா பண்ணிக்கலாமா. நம்மளுடைய FedEx சார்ஜஸ் வந்து $100, VAT வந்து 25%, டோட்டல் காஸ்ட் $125.
ஸோ இந்த மாதிரி ஒரு இமெயில் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தாவே வந்து தெர் இஸ் நோ ஃப்ரீலான்சிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்துல வந்து யாருமே வந்து அவனுடைய பணத்தை எடுத்து நமக்கு எது கொடுக்க போறான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து என்ன சொல்றா, கன்சைன்மெண்ட் வருது. அதாவது ஐ ஜென்யூன்லி ரிக்ரெட் த சிச்சுவேஷன் யூ ஆர் இன், யுவர் லைஃப் இஸ் அட் ரிஸ்க் இஃப் யூ டு நாட் கம்ப்ளை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து ஃபார் டிரான்ஸ்பரன்சி யூ வில் ஃபர்ஸ்ட் பே ருபீஸ் 3,500,000 நம்ம பே பண்ணணுமா. அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் வந்து நம்ம வந்து 7 லட்சத்தை பே பண்ணணுமா, ருபீஸ் 7 lakh. அது இதெல்லாம் பண்ணா அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த டோட்டல் காஸ்ட் சொல்றாங்க பாருங்க, 10,500,000. மானிட்டரிங் எவ்ரி ஒன், தேர் வாட்சிங் யூ க்ளோஸ்லி, ஈவன் லொகேஷன் இதெல்லாம் வந்து பாருங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கான்ட்ராக்டட் டு எலிமினேட் யூ. அதாவது இந்த கன்சைன்மெண்ட்டுக்கான காசு கொடுக்கும், நான் உங்களை சாவடிக்கிறதுக்கு எனக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு எழுதுறான் அந்த இமெயில்ல. அண்ட் திஸ் மஸ்ட் பி கேரிட் அவுட் வித் இன் த நெக்ஸ்ட் 10 days எனக்கு கேரிட் அவுட் பண்ணணும். பர்சன் க்ளோஸ் டு யூ ஹஸ் அ ஸ்ட்ராங் டிசைர் டு see you dead due to your position and has invested significant resources to achieve this. This individual has reached out to us expressing their intent to eliminate you and providing all necessary information to carry. இது யாரு, இன்டர்நேஷனல் வந்து எங்கேயோ ஒரு ஜெர்மனி இமெயில் ஐடியில இருந்து வருது. பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனி ஐடிஸ் மாதிரி ஃபேக் பண்றாங்க. இது வந்து கிளியரா இமெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ராடுலண்ட் ஸ்பேம் பாக்ஸ் போயிருக்கு, பல்க் பாக்ஸ் போயிருக்கு கிளியரா. அது இந்தியன் ருபீஸ்ல வேற எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இமெயில்ஸ். அடுத்தது வந்து அட்டென்ஷன் டியர் மெர்சி அண்ட் கிரேஸ் பி அண்ட் யுவர் ஹவுஸ் ஹோல்ட், மை நேம்ஸ் ஆர் மிஸ்டர் Gonzalo Galindo. I was born in Madrid, அதாவது ஸ்பானிஷ் சிட்டிசன் அப்படிலாம் சொல்றாரு. சொல்லிட்டு இதுல வந்து டார்மெண்ட் டொமிசிலி அக்கௌண்ட் இருக்கான். அந்த அக்கௌண்ட்ல வந்து ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு அவரு. அதுல பாத்தீங்கன்னா $10 million இருக்கான். ஏன் அது நமக்கு கொடுக்க போறாங்கன்னா வந்து நம்ம நேம் வந்து அந்த மாதிரி சிமிலரா இருக்கும், அந்த பெனிஃபிஷியரி சிமிலரா இருக்கும். அதுல வந்து இப்ப அந்த அசிஸ்டன்ஸ் பண்றதுக்கு 50% நம்ம கொடுக்குறாங்களாம். அதாவது $10 millionல $5 million நம்ம கொடுக்க போறாங்களாம். நமக்கு அது அவங்களுக்கு உதவி பண்ணணும்னா அந்த டார்மெண்டா இருக்கக்கூடிய டொமிசிலரி அக்கௌண்ட்டை நம்ம வந்து கிளைம் பண்ணணுமா. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் மெசேஜ், இது வந்து லியூரிங்னு சொல்லுவாங்க. ஒன்னொன்னா உங்களை வந்து இது பண்ணுவோம். அடுத்தது வந்து ஜாப் ஆஃபர்ஸ், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாராவது ஒரு கம்பெனியோ ஏஜென்சியோ உங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ கொடுக்குறாங்க அப்படின்னா, nobody will ask the money from the employees. அதாவது கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து காசை கேட்க மாட்டாங்க எந்த ஏஜென்சி. 99% ஜென்யூன் ஏஜென்சிஸ் பண்ண மாட்டாங்க. சில கம்பெனிஸ் வந்து உங்ககிட்டயே காசை வாங்கி உங்களுக்கே சேலரியை கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து செய்வாங்க. இது வந்து ஒரு செமி ஃப்ராடுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அட்லீஸ்ட் இஃப் தே கிவ் யூ த ஜாப், ஜென்யூன் ஜாப் ஆர் சம்திங், அது கம்ப்ளீட்லா ஓகே, எக்ஸ்பீரியன்ஸுக்காக ட்ரைனிங்காக அப்படிங்கிற அது டிஃபரெண்ட் இஷ்யூ. ஆனா நான் சொல்றது எப்படின்னா, நீங்க வந்து அந்த ஜாப் ஆஃபர் இருக்கு, நீங்க வந்து இனிஷியலா இவ்வளவு டெபாசிட் பண்ணணும், இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும், நாங்க வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து இது பண்ணிட்டு எங்கேயோ ரிமோட்ல இருக்கிற கண்ட்ரில இருந்து இல்ல ரிமோட்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்ல சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு சம்பந்தப்படாதவங்க இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களை உங்களை பே பண்ண வைக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு எம்ப்ளாயருமே வந்து ஏஜென்சிஸ்க்கு அவங்களே காசு கொடுப்பாங்க. நம்ம வந்து காசு கொடுக்க தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஒரு நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கணும், நம்ம கரெக்டான ஜாப் பொசிஷன்ஸுக்கு நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நம்முடைய ஸ்கில்லுக்கு தான் அவங்க காசு கொடுக்கணுமே தவிர்த்து நம்ம ஏன் காசு கொடுத்து போகணும், புரியுதுங்களா? அதனால இந்த மாதிரி ஏதாவது இருந்தா நம்ம உஷாராயிருங்க. ஏன்னா ஒரு தம்பி கான்டாக்ட் பண்ணாரு, இத்தனைக்கு வந்து இப்ப அவர் வந்து மெரைன்ல இருக்காரு, சீமென்னா இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வேலை தேடிட்டு இருக்கும் போது என்னை கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து யூகேல இருந்து இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு சோ கம்பெனி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தாரு. ஆன்லைன்ல இவ்வளவு கட்டணும், இனிஷியலா வந்து ஒரு 2 lakh 3 lakh கட்டணும், அப்புறம் வந்து ஒரு 3 lakh கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனைக்கும் இவரை வந்து அவங்க ப்ராப்பர் இன்டர்வியூ பண்ணல, ப்ராப்பரா எந்த இன்ட்ராக்ஷனும் கிடையாது. ஒரு இமெயில் இவர் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி ஏதோ ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு இதுல இருந்து வருது இந்த மாதிரி மெசேஜ். அது எப்படி உடனே செலக்ட் பண்ணிடுவாங்க? ஒருத்தர் பேசணும், ஒரு இன்டர்வியூ பண்ணணும் ப்ராப்பரா, புரியுதுங்களா? இன்டர்வியூ பண்ணி அந்த இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் அந்த ஜாப் ஆஃபரை நான் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் ஃபேக் மாதிரியே எழுதியிருந்தாங்க. ஒரு ஃபேக் ஜாப் ஆஃபருக்கும் ஒரு ஜென்யூன் இதுக்கும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ல அது ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்பெல்லாம் ஏஐ கூட ஹெல்ப் பண்ணுது அதுக்கெல்லாம். இப்ப அந்த மாதிரி ஜாப் வந்து பாத்தீங்கன்னா
நான் எடுத்த அந்த எந்த டொமைன்ல இருந்து அவங்க இமெயில் வந்த மாதிரி பண்ண அந்த டொமைன் எல்லாம் எடுத்து பார்த்தேன், அது என்ன கம்பெனி எல்லாம் பார்த்தேன். பாத்தீங்கன்னா ஜென்யூன் கம்பெனி மாதிரியே அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா they have not used the same domain to send. There is another ஒரு அந்த எம்எக்ஸ் ரெக்கார்டு சொல்லுவாங்க. எம்எக்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் மேட்சே ஆகல. அந்த கம்பெனியோட எம்எக்ஸ் ரெக்கார்ட்ஸோட டிஎன்எஸ் சொல்லுவாங்க, அதுல வந்து எம்எக்ஸ் ரெக்கார்ட்ஸ் மேட்சே ஆகல. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பண்ணி பார்க்கும்போது கம்ப்ளீட்லி இட்ஸ் ஃப்ரம் another ஃபேக் டொமைன். இந்த டொமைன்ல இருந்து அனுப்பிச்ச மாதிரி, அந்த கம்பெனியோட இமெயில் இருந்து அனுப்பிச்ச மாதிரி ஃபேக் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் ஈஸியா வந்து இந்த ஜிமெயில் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை வந்து ஃபேக்குன்னு ஃபில்டர் பண்ணிடும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேற ஒரு டொமைன்ல இருந்து அந்த வெரிஃபிகேஷனையும் யூஸ் பண்ணி, அதாவது அந்த ஃபேக்காக போகாத மாதிரியும் பண்ணி இன்பாக்ஸே வர மாதிரியும் அதை கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ராட்ஸ்லாம் வந்து இன்னும் நிறைய இருக்கு. நான் பிரீஃபா சில விஷயங்கள் இதுதான் சொல்லியிருக்கேன். efrauds.orgன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ராட்ஸை பத்திலாம் அவேர்னஸ் உருவாக்குற ஒரு இது வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து நிறைய ஒரு 2000 மெசேஜ் மேல போஸ்ட் பண்ணிருந்தோம். இப்போ ரீசெண்டா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அந்த சைட்டு. மோஸ்ட் ப்ராபப்லி வில் கிவ் இட் அகைன் டு த பீப்புள். யூ கேன் மேபி ட்ரை அண்ட் see it soon. அதுல நிறைய அவேர்னஸ், நீங்களும் கூட அதுல வந்து அவேர்னஸ்க்காக நீங்க போஸ்ட் பண்ணலாம். அந்த அதுவும் சர்வீஸ் ஓரியன்டா தான் அதை பண்ணியிருக்கோம். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட்ல இருந்து பண்ணக்கூடிய ஃப்ராட்ஸ். இது யாருன்னே தெரியாது அந்த எண்ட்ல நமக்கு. இப்போ அடுத்தது நம்ம சரௌண்டிங்லேயே இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க. வந்து உடனே வந்து இந்த கெட் ரிச் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கெட் ரிச் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து முதல்ல வந்து எம்எல்எம் வந்து டெக்னிக்கலி எம்எல்எம் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீசஸையோ இல்லை ஒரு சொல்யூஷன்ஸையோ ஜென்யூனா அவங்க கொடுத்து இன்னொருத்தரை நம்ம ரெஃபர் பண்ணும்போது அதுக்கான கமிஷன் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. அது வந்து ஒரு லீகல், அதாவது ஒரு ஜென்யூனான ப்ராடக்ட் இருந்து பர்ஃபெக்டா பண்றது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பிரமிட் ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க, பிரமிட் ஸ்கீம் ஆர் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க. ஆஸ் பர் த லா, அதாவது 1978 லா இருக்கு, அதாவது பிரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸ் பேனிங் ஆக்ட் 1978 இருக்கு. அதை தவிர்த்து டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் வந்து 2016 கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ டெக்னிக்கலா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்சியல் பெனிஃபிட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரி ஃப்ராட்ஸ் நடக்குதுங்க அப்படிங்கிற நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம் பாருங்க. இதெல்லாம் நம்ம சரௌண்டிங்ல நடந்த ஏதோ ஒரு விதமான நடந்த ஃப்ராட்ஸு. அதுல சில விஷயங்கள நானோ என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ விக்டிம்ஸா இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப கொடுமையான விஷயம் நமக்கு. அதாவது வெளியில தூரமா இருந்து யாராவது ஃப்ராட் பண்ணும்போது உஷாராயிடலாம். பக்கத்துலேயே வந்துட்டு நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இவ்வளவு பண்ணுங்க, இவ்வளவு காசு வரும் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம அதை நம்புறோம் இல்லையா? நான் இவ்வளவு ரிச் பண்ணா அவங்களுடைய அந்த ப்ரொபகண்டாவை பார்க்கும்போது வந்து ஒன்றும் இல்லை. நான் ஒரு தம்பி வந்து நான் சமயபுரத்துல ஒரு முறை நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஒரு 21 days இருந்தேன் நான், ஒரு 2 years முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவர் வந்து இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஃபோன்ல எனக்கு அவர் கால் பண்றாரு, வேலூர்ல இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து திவாகர் இந்த இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு 1 lakh தான் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், அப்படி ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் அந்த ஸ்கீம்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே கிரிப்டோ கரன்சியை பத்தி பண்றாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரமிட் ஸ்கீம்ஸ்க்கு, ஃபைனான்சியல் ஸ்கீம்ஸ்க்கு, ஃப்ராடுலன்ட் ஸ்கீம்ஸ்க்குங்கிறது நீங்க ரொம்ப இது பண்ணிக்கணும். அதாவது கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து ஒரு கிரிப்டோகிராஃபி, ஒரு டெக்னாலஜி. நம்ம வந்து டிஜிட்டல் கரன்சிஸ்க்கு யூஸ் ஆகுது, டிஜிட்டல் வேலட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. தேர் ஆர் சம் ஜென்யூன் இது பெனிஃபிட்ஸ் இருக்கு அதனால. ஓகே, இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சில நீங்க ஒரு கரன்சி வாங்கி விற்கிறீங்க, அதாவது வாங்கி வச்சு இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதனுடைய வேல்யூ அதிகமாகும் போது நீங்க விற்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் அ ஜென்யூன் திங். ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து வாங்கி விற்கிறீங்க. அடுத்தது வந்து ட்ரேடிங், நார்மல் ஒரு கிரிப்டோ கரன்சில இருந்து இன்னொரு கிரிப்டோ கரன்சிக்கு கன்வர்ஷன், அந்த டிஃபரன்ஸ் மணி வந்து இப்போ எப்படி நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நடக்குதோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிலையும் இருக்கு. அதே மாதிரி லெண்டிங், இன்ட்ரெஸ்ட் பேசிஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே உண்டு கிரிப்டோ கரன்சிஸ்ல, அதுலயுமே உண்டு. அதுக்கான ஜென்யூன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. சில பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிருக்கு. அதனால டெக்னிக்கல் பி அவேர் ஆஃப் இட், உஷாரா இருங்க. ஆனா முதல்ல எல்லாம் வந்து எம்எல்எம் எப்படி பண்ணுவாங்க, நீங்க இந்த சோப்பு வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வைங்க, நீங்க 2 பேரை ரெஃபர் பண்ணுங்க, 4 பேரை ரெஃபர் பண்ணுங்க, நாங்க கமிஷனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணாங்க. அதை நான் கம்பெனி பேர்ல நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜென்யூன், அட்லீஸ்ட் சம் பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஒரு ரியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ரெஃபர் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட்ஸை நம்ம பயன்படுத்துறோம், ஓரளவுக்கு அது பரவாயில்ல. ஆனா அதுலயே வந்து 6 லெவல்ஸ் 7 லெவல்ஸ் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இது இல்லீகல். நிறைய கண்ட்ரீஸ்ல டெக்னிக்கலி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இஸ் இல்லீகல் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியால மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இட் செல்ஃப் இஸ் நாட் இல்லீகல் as long as there is a genuine product. ஆனா எப்ப வந்து பிரமிட் ஸ்கீமு, மணி சர்க்குலேஷன் ஸ்கீமுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வேற ஷீல்டை வச்சு எப்படி எப்படி பண்றாங்கிறதுக்கு நான் ஒரு 2-3 ஷீல்டு சொல்றேன் உங்களுக்கு. ஒண்ணு இந்த இப்ப சொன்ன கிரிப்டோ கரன்சியை அந்த மாதிரி ஒரு ஷீல்டை வச்சிருந்து ஃப்ரண்ட்ல ஷீல்டை வச்சு பண்றாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி ஷீல்டை வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்குற காசையே அவங்க வந்து மாசம் மாசம் இவ்வளவு கொடுக்குறாங்க, இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, இவ்வளவு இயர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 7 பேர் ரெஃபர் பண்ணணும், 4 பேர்ல ரெஃபர் பண்ணணும் சொல்லிட்டு மேல இருக்கிறவங்க, அதாவது அந்த அந்த இதெல்லாம் ஒரு பிரமிட் ஸ்கீம். இந்த பிரமிட் ஸ்கீம்ஸ்ல மேல இருக்கிறவங்க வந்து அந்த பிரமிட் ட்ரீல மேல இருக்கிறவங்க ஒரு அது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்லையா, அந்த ட்ரீல பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவங்க வந்து கோடி கணக்கில் சம்பாதிச்சு அவன் வந்துட்டு காரு பங்களா எல்லாம் வாங்கியிருப்பான். கடைசியில நீங்க வந்து பணத்தை, உங்க ஹார்ட் அண்ட் மணியை, உங்க ப்ராப்பர்ட்டிஸை நீங்க லூஸ் பண்ணிட்டு இழந்துட்டு, காசை இழந்துட்டு, என்ன சொல்றது, அவ்வளோ படாத பாடுபடுறவங்களாம் நமக்கு தெரியும், நம்ம சரௌண்டிங்ல பாக்குறோம். அதனால உஷாரா இருங்க. இது வந்து அதாவது கிரிப்டோ கரன்சியை ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு நிறைய ஆபீசஸ் நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இதுதான் ஆச்சரியமான விஷயம். அது நான் பாக்குறேன். பார்த்தா அவங்க வந்து 2 ஸ்கீம் என்கிட்ட சொன்னாங்க. ஒரு ஸ்கீம் வந்து லுக்ஸ் லைக் லீகலா பண்ணி தோணுச்சு. இப்போ 1 lakh சம்திங் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து ஒரு டெபாசிட்டை வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா பிரச்சனை இல்லை. நம்ம கொடுக்குற காசையே வந்து திரும்ப இவ்வளோ எல்லாம் கொடுக்கணும், நீங்க இத்தனை பேரை ரெஃபர் பண்ணணும், ரெஃபர் பண்ணலன்னா காசு வராதுனாவே வந்து அது கம்ப்ளீட்லி ரெஃபர் பண்ணாதான் காசு வரும்னா நான் இன்வெஸ்ட் பண்ண மணிக்கு என்ன கேரண்டி? நான் புரியுதா உங்களுக்கு? ஏன் காசை வச்சுதான் மேல இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. இப்ப மத்தவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னா அந்த காசை வச்சு எனக்கு பே பண்ண போறாங்க. புரியுதுல? அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ராட். இதுதான் பிரமிட் ஸ்கீம், இதுதான் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம். இதுக்கு கிரிப்டோ கரன்சியை ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ராடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அந்த கம்பெனி வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க வெப்சைட்டே நடத்திருக்காங்க, அவங்க காயினே வச்சிருக்காங்க, டிஜிட்டல் கரன்சி காயின். அது எந்த அளவுக்கு இது ஃப்ராடா இருக்கு பாருங்க. ரொம்ப உஷாரா இருக்கணும் நம்ம இதெல்லாம். அதே மாதிரி சரி, அடுத்த ஒரு ஃப்ராடு, ஒரு ஃபேமிலி வந்து என்ன மீட் பண்ணாங்க ரீசெண்டா. அவங்க பாத்தீங்கன்னா இப்ப இது அவங்க ஏதோ கஷ்டத்துல இருக்காங்க எல்லாரும், புரியுதுங்களா? ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும். நம்ம வந்து காசு ஏதோ இப்ப நம்ம டிஜிட்டலைசேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தரோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தெரிஞ்சவங்களோ இல்ல மற்றவங்களோ யாரோ சொன்னாங்க போல இருக்கு அவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து பாவம் அந்த மீன் அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த ஸ்கீம்லன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்டட் காப்பீஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்புவாங்க. அதாவது ஒரு பிரிண்டட் காப்பி போஸ்ட்ல இருந்து அதை நீங்க வந்து சாஃப்ட்வேர்ல ஒரு MS வேர்ட்லயோ எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்லயோ நீங்க டைப் பண்றீங்க, இல்ல ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேர்ல ஃபீட் பண்றீங்கன்னா அதை நம்ம டிஜிட்டலைசேஷன் நம்ம சொல்லலாம். ஒரு ஹார்ட் காப்பி பிரிண்டட்ல இருந்து இதுல பண்றோம். அது ஜென்யூன் டேட்டா என்ட்ரி ஜாப்னு நம்ம சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு வந்து அதை பார்த்து இவங்க வந்து இன்னும் 4 காப்பியோ 7 காப்பியோ ஏதோ சொன்னாங்க அவங்க, எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. பட் அந்த காப்பீஸை வந்து அவங்க எழுதணுமா, எழுதி அதை வந்து அப்புறம் போஸ்ட் பண்ணுமா, வேற ஒரு 4 பேருக்கு போஸ்ட் பண்ணுமா. அவங்க அது மாதிரி அதுக்கு அதை போஸ்ட் பண்ணி ரீச் ஆகும்போது காசு வருமா. இதுல லெவல்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய லெவல்ஸ் இருக்கு. அந்த லெவல்ஸுக்கு இவங்க காசு கட்டணுமா. இது கம்ப்ளீட்லி ஃப்ராட். இட்ஸ் அன் MLM. இது வந்து பிரமிட் ஸ்கீம் ஃப்ராட் இது. ஸோ பி அவேர் ஆஃப் இட். இது இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க. இதுலலாம் வந்து நம்ம போயிட்டு என்ன சொல்றது, நம்ம வி டோன்ட் நீட் டு கெட் இன்வால்வ் இன் இட். நீங்க there is no free lunch. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் 2ஆம் முறை கான்வர்சேஷன்ல. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். there is no free lunch in the world. அதனால நீங்க ஜென்யூனா ப்ராப்பரா ஒர்க்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய சர்வீசஸ் அந்த மாதிரி இருக்கும், நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும், ஜென்யூனான கம்பெனிஸ் இருக்கு. இப்போ டிராவல்ஸ் புக்கிங்லாம் பண்றாங்க, ரிமோட்ல இருந்து செய்யறாங்க. அப்புறம் வந்து ஜாப், எஜுகேஷன் கன்சல்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதே ஜாப் ஏஜென்சி கூட நீங்க வீட்டுல இருந்து கூட நடத்தலாம். அந்த மாதிரிலாம் வந்து நீங்க ப்ராப்பரா செஞ்சு அதுக்கான கமிஷன்ஸ் ஃபீஸ் எல்லாம் வாங்குறது அதெல்லாம் ஜென்யூனான ஜாப்ஸ், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, சரி. அடுத்தது இப்ப இந்த 2 விதமான நம்ம ஃப்ராடை பார்த்தோம். அடுத்தது வந்து உங்க கம்பெனிக்கு வந்து இந்த ஃபண்டிங்கை வாங்கி தரோம், அந்த ஃபண்டிங்கை வாங்கி தரோம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட டெபாசிட்ஸ் நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க. ஃபீஸை வாங்கிட்டு ஏதோ டாக்குமெண்டேஷன் பண்ற மாதிரி ஜென்யூனா பண்ற மாதிரியும் இருக்கும். சில ஜென்யூன் ஏஜென்சிஸும் இருக்கு. ஸோ சில ஏஜென்சிஸ் வந்து
இந்த மாதிரி பிசினஸ் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணிட்டு எனக்கு 40,000 கொடுங்க, நீங்க 40,000 கொடுத்தீங்கன்னா வந்து லோன். ஸோ நிஜமாவே நம்மலாம் ஃபுல்ஸ். ஏன்னா 40,000 கொடுத்துட்டா அவன் வந்து நமக்கு வந்து 1 கோடி வரைக்கும் லோன் கொடுக்குறான்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா. எடுத்த உடனே இன்னும் லோன் அப்ரூவ் ஆகல, நம்ம இன்னும் அப்ளிகேஷனே போடல, ஆனா அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க, அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிக்கான ஃபீஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்லீடு பண்ணி இது வந்து ஒரு பெரிய ஃப்ராட் இருக்கு. இதுல எல்லாம் வந்து நம்மளால வந்து என்ன சொல்றது, வெரி மேசிவ் திங்ஸ் இதெல்லாம். அது அந்த மாதிரி இதெல்லாம் கூட ஃப்ராட் ஒரு காலத்துல ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. அதை நானும் ஒரு ஒன் ஆஃப் த விக்டிம். அதுக்கப்புறம் நான் அவங்கள வந்து வார்ன் பண்ணி என்னுடைய காசு அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. ஐ ஹவ் ரிட்டன் அன் அக்ரிமெண்ட் தட் ஐ வில் நாட் கம் இன் யுவர் வே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ ஹவ் ரிட்டன் அன் அக்ரிமெண்ட் அண்ட் ஐ ஹவ் நாட் ஷோன் ஐ ஹவ் கம் அவுட் ஃப்ரம் தட். ஸோ நானும் எங்க மாமா, அதாவது எங்க அத்தா வந்து என்னுடைய அக்காவோட ஹஸ்பண்டுக்காக 2 பேருக்கு 40,000 கொடுத்தோம். அந்த மாதிரி வந்து பார்த்தா பெரிய பீப்புள், பெரிய சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இன்வால்வ். இதெல்லாம் வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி, இப்போ நான் சொல்றது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட். இப்போ இன்னும் நடக்குதான்னு தெரியல அந்த மாதிரி ஃப்ராட்ஸ்லாம். ஸோ எப்படி ஒரு பிசினஸுக்கு லோன் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு எப்படி ஃப்ராட் பண்றாங்க பாருங்க. அதை வச்சு பெரிய எம்எல்எம்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது ஒரு தம்பி, ஒரு மிலிட்ரிக்கார தம்பி வந்து ஊருக்கு வந்திருக்கும் போது அப்ரோச் பண்ணாரு. இந்த மாதிரி திவாகர், இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். நியர்பை இருக்கிற ஒரு டவுன்ல வந்து ஒரு ஹோட்டல்ல ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் இவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இவ்வளவு வரும், இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது 2 lakh 3 lakh வரும், எனக்கு ஞாபகம் இல்லை அமௌண்ட்லாம் சொன்னாரு. அது டிப்பிக்கல் பிரமிட் ஸ்கீம். அது பாருங்க, எவ்வளவு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாப்ஸ்ல இருக்கிறவங்களே வந்து விக்டிம்ஸ் ஆயிடுறோம் நம்ம. ஓகே, எவ்வளவு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல இருந்து சாதாரணமா இருக்கிறவங்க எல்லாரையுமே லூரிங் பண்ணிடுறாங்க. அதனால ஜென்யூன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை கூட நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நம்மள வந்து அவங்க விக்டிமைஸ் ஆக்குறாங்க. ஓகே, இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த எம்எல்எம் ஸ்கீம்ஸ்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி Price Cheats and Money Circulation Schemes Banning Act 1978 படி pyramid schemes or money circulation schemes are illegal, கம்ப்ளீட்டா இல்லீகல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த பிரமிட் ஸ்கீம்ஸ் நம்ம சொல்றோம். அதாவது அடுத்தடுத்து நீங்க இத்தனை பேர் கொடுத்தாதான் நீங்க அது வரும், நீங்க இத்தனை பேர் ரெஃபர் பண்ணலன்னா உங்களுக்கு வர பெனிஃபிட் ஸ்டாப் ஆயிடும் சொல்றாங்க பாத்தீங்களா. அது எல்லாமே ஃப்ராட். அப்படின்னா உங்களுக்கு அது பிரமிட் ஸ்கீம்னு அர்த்தம். அதாவது நீங்க மத்தவங்களை, உங்க டவுன் லைன் சொல்றாங்க இல்லையா, உங்க மத்தவங்களை ரெஃபர் பண்ணாதான் உங்க ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகும், நீங்க கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காசு வரும்னு சொன்னாவே தட் இஸ் அ பிரமிட் ஸ்கீம். போன்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க, போன்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த போன்சி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது லோன் ஃபார் இன்சூரன்ஸ் ஸ்கேம். அதாவது இப்ப ஒரு ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லோனுக்கு வந்து ரீபேமெண்ட் இன்சூரன்ஸ் சில இது கொடுப்பாங்க. ரீபேமெண்ட் இன்சூரன்ஸ் இருக்கு. ஒரு லோன் எடுக்கிறோம், ரீபேமெண்ட் பண்ண முடியல, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம்ல ஒரு ஜாப் இழந்துட்டோம், இல்லை ஏதோ ஒரு டெர்மினல் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இதுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக இன்சூரன்ஸ்லாம் இருக்கு. அது வேற. அதாவது லோனை எடுத்த பிறகு, அதாவது அப்ரூவ் ஆன பிறகு அதுக்கான ப்ரொடெக்ஷன் இன்சூரன்சஸ் அதெல்லாம். ஆனா லோனை வாங்குறதுக்கே வந்து நீங்க வந்து 20,000 ரூபாயில ஒரு இன்சூரன்ஸும் 40,000 ரூபாய் ஒரு இன்சூரன்ஸும் எடுக்கணும், இதை வச்சு நாங்க உங்களுக்கு வந்து லோன் வாங்கி தரோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இட்ஸ் கம்பல்சரி ஃப்ராட். நல்ல உஷாரா இருங்க. இது வந்து நானே கூட ஒரு அதை விக்டிம் ஆகி அதுக்கப்புறம் நான் உஷாராகி வார்ன் பண்ணி இதை நான் வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி கூட நம்ம வார்ன் பண்ணதுனால அவங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அதுல இருந்தவர் வந்து, அதுவும் இல்லாமல் 14 days நல்லா கவனிங்க, ஒரு இன்சூரன்ஸ் ஆஸ் பர் த ஆர்டி ரெகுலேஷன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் ரெகுலேஷன் படி ஃபர்ஸ்ட் 14 நாட்களுக்குள்ள நீங்க இன்சூரன்ஸ் அப்ளை பே பண்ண 14 நாட்களுக்குள்ள நீங்க வந்து அந்த ஃபார்ம்ஸை டெபாசிட்ஸ் அதாவது சரண்டர் பண்ணிட்டு அந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்க சரண்டர் பண்ணி எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா தே ஹேவ் டு கிவ் யூ த ரீஃபண்ட். ஓகே, ஆனா இந்த லோன் ஃப்ராட்ல என்ன பண்றாங்க, அதாவது லோன் ஃபார் இன்சூரன்ஸ் ஃப்ராட்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பக்கம் லோனை ப்ராசஸ் பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுப்பாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா
இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கணும்ட்டு உங்களை வந்து லூரிங் பண்ணுவாங்க. லூரிங் பண்ணி அதுவும் வந்து ஹை வேல்யூ. அது பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 லட்சம் ரூபாய் லோன் அப்ளை பண்றீங்கன்னா நீங்க வந்து 7 லட்சம் இல்ல 10 லட்சம் கூட நாங்க அப்ரூவ் பண்றோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு 20,000க்கு இல்ல அதுக்கப்புறம் ஒரு 40,000க்கு ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் பாலிசி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் டிபிக்கலி ஃப்ராட். ஏன் இது ஃப்ராட் அப்படின்னா, உங்களுக்கு எப்ப வந்து இன்சூரன்ஸ்ல லோன் கொடுப்பாங்க, இன்சூரன்ஸை வச்சுன்னா, இப்ப நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் இல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸை நீங்க பே பண்ணிட்டே வருவீங்க இல்லையா, பிரீமியம் பே பண்ணிட்டே வருவீங்க. அதுல ஒரு 80% நீங்க பே பண்ண அமௌண்ட்ல 80% வரைக்குமே வந்து பேங்க்ஸே கூட வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அதாவது நீங்க அந்த இன்சூரன்ஸ் காப்பீஸை சரண்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பே பண்ணிருக்கீங்க இல்லையா இன்சூரன்ஸ், அந்த அமௌண்ட்ல 80% உங்களுக்கு லோனை கொடுப்பாங்க. யாருமே வந்து நீங்க இப்பதான் லோனே அப்ளை பண்றீங்க, இப்பதான் இன்சூரன்ஸே அப்ளை பண்றீங்கன்னா யாரும் அந்த டாக்குமெண்ட் வச்சுட்டு யாரும் உங்களுக்கு லோன் கொடுக்க போறாங்க? யாருமே கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். அவங்களுடைய எண்ணம் வந்து, அவங்களுடைய எய்ம் வந்து ஒரு பக்கம் லோனை வந்து உங்களுக்கு வேற ஒரு இது மூலமா ப்ராசஸ் பண்ணணும், இல்ல ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஹெல்ப் பண்ணாத இருக்கணும். அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸை சேல் பண்ணணும், ஹை வேல்யூ இன்சூரன்ஸ் சேல் பண்ணணும். அவங்களுக்கு டார்கெட்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ்க்கு. அந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணும்போது அந்த ஏஜென்சிஸ்க்கு பெனிஃபிட்ஸ் வருது. இந்த ஃப்ராட் வந்து இதுல என்ன கொடுமையான விஷயம்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஃபைனான்சியல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சிலரும் அந்த ஏஜென்சிஸும் கூட்டா சேர்ந்துகிட்டே இதை செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம பார்த்துருக்கோம். அதனால நீங்க ரொம்ப உஷாரா இருங்க. யாராவது நாங்க வந்து லோன்ஸ் கொடுக்குறோம், நீங்க இன்சூரன்ஸை எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ராடு. நீங்க அந்த மாதிரி ஏஜென்சிட்ட அப்ளை பண்ணாதீங்க. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட இன்சூரன்ஸ் எடுக்காதீங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ராட். ஓகே, இதுவும் கொஞ்சம் உஷாரா இருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப அவேர்னஸ் உருவாக்கணுங்கிறதுக்காக தான் என்னுடைய எண்ணம். யாருக்குமே எதுவுமே இதை வந்து பிரச்சனை உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. நம்ம டிஃபென்சிவா நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும், அதுக்காக இந்த அவேர்னஸ் வீடியோ. நீங்க உஷாரா இருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மிக்க நன்றி.